வணக்கம். என்னோட பேர் KAS தாரா சுதாகர், படூர் ஊராட்சி மன்ற தலைவர். இந்த ஊராட்சி மன்றத்துக்கு தலைவராக ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வில்லேஜில் பிறந்த ஒரு பொண்ணு. டிகிரி முடிச்சுட்டு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த படூர் வில்லேஜுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் சர்வீஸ் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் எனக்கும் ஈடுபாடு இருந்தது. 2 பேரும் சேர்ந்து சோஷியல் சர்வீஸ் வந்து நிறைய இந்த பஞ்சாயத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தோம். மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளையை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பஞ்சாயத்து என்னெல்லாம் டீம்ஸ் வந்து பண்ணுவாங்களோ மக்களுக்கு அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். சில ஒரு மரம் நடணும் அப்படின்னா கூட வந்துட்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்கணும், பர்மிஷன் கேட்கணும், அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போது நாங்கள் டீமோடு பேசும்போது எல்லா எலிஜிபிளும் இருக்கிற படித்த நிறைய ஆக்டிவிட்டீஸ் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஏன் இந்த கேண்டிடேட்டாக நிற்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணப்போ நம்ம வந்து 2011 நினைக்கிறேன். அப்போது வந்து நம்ம நின்னோம், ஹஸ்பண்ட் நின்னாங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஓட்டில் வந்து தோத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஜெயலலிதா அம்மா, சாரி இது சொல்ல வேணாம்னு நினைக்கிறேங்க. அதுலேருந்து ஓகே, இந்த படூர் பஞ்சாயத்தில் நல்லா ரொம்ப ஆக்டிவாக எல்லா ஸ்கீம்ஸுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுனால 2023 பெஸ்ட் பஞ்சாயத்து அவார்டு வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் கையில் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எழுமீன் அவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய நம்ம ஒவ்வொரு அவார்டுகளும் நிறைய வாங்கிட்டுருக்கேன். இப்போ வரைக்குமே வாங்கிட்டுருக்கேன். இப்போது நிறைய அவார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியும் இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளோட ஜேர்னி இதோட நிப்பாட்டக்கூடாது அப்படின்றதுனால நெக்ஸ்ட்டு அரசியல்லையுமே வந்து நம்ம பயணிச்சுட்ருக்குறோம். அரசியலில் நமக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கிட்டுருக்குறோம். நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கிற ஆக்டிவிட்டீஸோடு சேர்த்து அரசியலில் எந்த மாதிரியான நமக்கு செய்யணுன்ற விருப்பங்கள் இருக்கோ, எதெல்லாம் மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்னு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறோம் அப்படின்னா பஞ்சாயத்து வந்து இப்போது நம்ம ஒரு பார்ட்டியை சார்ந்து தான் இருக்கிறோம். அப்போ அந்த பார்ட்டிக்கிட்ட போயிட்டு நம்ம என்னென்ன ஸ்கீம்ஸ் வாங்கி பண்ண முடியுன்றதுனால இந்த பார்ட்டிக்கிட்ட ஈஸியாக நம்மளால் வந்து அந்த ஸ்கீம்ஸை வந்து வாங்கி பண்ண முடியுது. அதனால் அடுத்த லெவலுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளையும் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறோம். நான் இந்த பஞ்சாயத்துக்கு பெண் தலைவராக வரும்போது பார்த்திங்கன்னா என்னோடய வார்டு நம்பர், துணைத் தலைவர் இவங்க எல்லாருமே எனக்கு பெண்களாக கிடைச்சது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணணும்னு பார்த்திங்கனாலும் எல்லாருமே கும்பலாக தான் போவோம். ஒன்றாவே போயிட்டு எந்த விஷயத்தையுமே ஆக்டிவாக பண்ணி முடிக்கிறோம். இது ஊரில் இருக்கிற பொதுமக்கள் மத்தியிலே ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கு. ஏன்னா இவங்க ரொம்ப ஒத்துமையாக இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த ஒத்துமை தேவையில்லை. அது இன்னும் எங்களுக்கு அந்த பெண்களாக கூடி இருக்கும்போது எங்களுக்கு அந்த ஒத்துமை கிடச்சி இப்போது சூப்பராக ரன் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு பிளாக்லேயாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட்லேயாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. முன்னாடியெல்லாம் பெண்கள் தானே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. பெண்களில் இது மாதிரி கொஞ்சம் படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு நாலேஜ் இருக்குன்றதுனால எங்களால் ஈஸியாக அப்ரோச் பண்ணி என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எங்கள் பஞ்சாயத்துக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களோட பஞ்சாயத்தில் கிராம சபா வந்து நடத்துறது கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் வேணுனாலும் பார்க்கலாம். அத்தனை டிஸ்ட்ரிக்ட்லேயும் எங்களோட பஞ்சாயத்தில் அவ்வளோ பொதுமக்கள் வந்து கிராம சபாவில் வந்து கலந்துக்கிறாங்க. இதில் அதிகப்படியாக பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து கலந்துக்கிறாங்க. எங்கள் ஊரில் பாலர் சபா, குழந்தைகளுக்கான பாலர் சபாவும் இருக்குது, பெண்களுக்கான மகிழா சபாவும் இருக்குது, முதியோருக்கான சபை இருக்குது. இவங்க எல்லாருமே மந்த்லி ஒன்ஸ் வந்து கூட்டங்கள் வந்து போடுவாங்க. அந்த கூட்டத்தில் அந்தந்த கேட்டகரி அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை அதில் வந்து பேசுவாங்க. எங்களுக்கு இப்போ குழந்தைங்க வந்து பாலர் சபா மாதத்துக்கு ஒரு முறை கூடும்போது அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத அவங்க பேசி தீர்மானமாக போட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கிராம சபாவில் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி மகிழா சபாவில் பெண்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு தேவைகள் இருக்குது அப்படின்றத அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி இவங்க போடுற தீர்மானங்கள் எல்லாமே நம்ம போடுற இந்த பஞ்சாயத்து லெவலில் போடுற இந்த கிராம சபாவில் அவங்க எடுத்துகிட்டு வந்து அதில் அட்ரஸ் பண்ணுவாங்க. அப்போ எதெல்லாம் நம்ம முன்னாடி செய்ய முடியும், எதை செய்ய வேண்டும் அப்படின்றத அங்கே எல்லாரோட மத்தியிலையுமே நம்ம வந்து பேசிட்டு அவங்களுக்கு அதில் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி ரொம்ப வரவேற்பை நம்ம இது இல்லாமல் நம்மளோட பஞ்சாயத்து வந்து கற்றல் மையமாகவும் தேர்வாயிருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 4-5 பஞ்சாயத்துன்னு நினைக்கிறேன். அதில் நம்மளோட பஞ்சாயத்துமே பார்த்திங்கன்னா கற்றல் மையமாகவும் தேர்வாயிருக்கு. நிறைய டிஸ்ட்ரிக்ட், நிறைய ஸ்டேட்டில் இருந்தும் நம்ம பஞ்சாயத்தை வந்து விசிட் பண்ணிகிட்ருக்குறாங்க கற்றல் மையமாக தேர்வாக இருக்கிறதுனால. இந்த பஞ்சாயத்து லெவலில் நான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன ஒரு ரொம்ப சின்ன வயசாக இருக்காங்களே,
இவங்களுக்கு அனுபவம் கம்மியாக தானே இருக்கும், இவங்களால எப்படி இந்த பஞ்சாயத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு குறிக்கோள், ஒரு கேள்விக்குறி வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருந்தது. ஆனால் இப்போ நான் வந்ததுக்கப்புறம் எல்லாரையுமே அரவணைச்சு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து இப்போ நம்ம பஞ்சாயத்தை பார்த்தீங்கன்னா 90% வந்து எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 50 ரோடு, வாட்டர் டேங்க்கு, பில்டிங்ஸு, இந்த மாதிரி என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணியாச்சு. அதனால் இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இந்த பொண்ணை வந்து ரொம்ப சின்ன வயசு, இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இவங்க ரொம்ப கட்டுக்கோப்பாக என்னென்ன ஸ்கீம்ஸ் வாங்க முடியும், யார்கிட்ட எப்படி பேசணும், இது எல்லாமே வந்து பேசி நம்ம பஞ்சாயத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப வியப்பாகவும் இருக்குது. அடுத்த லெவலுக்கு வந்துட்டு நம்ம போக போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு முதல் முறையாக வந்த பெண் தலைவர் எப்படி இருக்கிறோன்றதை பார்த்து தான் அடுத்து நம்மளை நோக்கி வரப்போகிற பெண்கள் வந்து இந்த அரசியலுக்குள்ளே வரலாமா, இந்த பஞ்சாயத்து லெவல் எலெக்ஷனுக்குள்ளே வரலாமா வரக்கூடாதான்றதே இருக்குல்ல. அப்போது நம்ம எப்படி இந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணி உள்ளே வரோம், அதுக்கப்புறம் ஜெயிச்சு எப்படி வெளியில் போகிறோம் அப்படின்றத பார்த்து தான் அடுத்து நம்ம பெண்கள் எல்லாமே உள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் நான் இருப்பேன் அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கலாம். பெண்கள், நான் இந்த ஊராட்சி மன்ற தலைவராக வர்றதுக்கு வந்துட்டு ரிசர்வேஷன் தான் வந்து பெருசாக வந்து பங்களிச்சது. ஏன்னா ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னா நான் நின்று இருக்க முடியாது, பெண் தலைவர் வந்து நின்று இருந்திருக்க முடியாது, ஆண்கள் தான் வந்து தலைவராக நின்று இருந்துக்க முடியும். இந்த ரிசர்வேஷன்ன்றது வந்து பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இதை இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். இது மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெண்கள் நிறைய திறமைகள் இருக்குது பெண்கள்கிட்ட, அவங்க இன்னும் கூட ஆளணும், இந்த உலகத்தை நாட்டை ஆளணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோளாக வைக்கிறேன். ரிசர்வேஷனை இன்னும் கூட அதிகப்படுத்தணும், நம்பரிங் வந்து அதிகப்படுத்தணும். இப்போ பஞ்சாயத்து தலைவர்களுக்குன்ற ரிசர்வேஷன் இருக்குது, இவ்வளோதான் கவுண்ட் இருக்குது, எம்எல்ஏஸ்க்கு இவ்வளோதான் கவுண்ட்ருன்னு இருக்குது, எம்பி சீட்டுக்கு இவ்வளோதான் இருக்குது, அது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணணும். பெண்கள் எல்லா இடத்துலையுமே நிறைய வந்து வேலை பார்க்கணும், அவங்களோட சேவைகளை வந்து செய்கிறதுக்கு இந்த ரிசர்வேஷன் ஒரு வாய்ப்பாக இருந்து நாங்கள் எல்லாம் உள்ளே வந்திருக்கோம். இந்த ரிசர்வேஷனை இன்னும் அதிகப்படுத்தி இன்னும் எங்களை மாதிரி நிறைய பெண்கள் வந்து இதை யூஸ் பண்ணி வெளியில் வரணும், மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதையுமே இதன் மூலயமா தெரிவிச்சுக்கிறோம். ஒரு சில டெவலப் ஆன வில்லேஜ்லாம் இருக்குது, இல்லை கண்ட்ரிலாம் இருக்கும். ஆனால் ஒரு சில வில்லேஜ் வந்து இன்னும் டெவலப்மே ஆகாமல் இருக்குது. இப்போ என் வில்லேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பகுதி இன்னுமே டெவலப் ஆகாமல் தான் இருக்குது. அந்த மாதிரி பகுதியை வந்து முதல்ல டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு நிறைய எஜுகேஷனை கொடுக்கணும், அவங்களுக்கு அறிவு கொடுக்கணும். அறிவு மீன்ஸ் அவங்களுக்கு பகுத்தறிவுகளை கொடுக்கணும், எப்படி அவங்க வந்து எந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும், என்ன ஸ்கீம் வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து ஒரு வியந்து பார்க்குற அளவுக்கு என்னோட ஊர் மக்களை வந்து நான் மாற்றணும் அப்படின்றது என்னோட குறிக்கோளாக இருக்குது. நான் மட்டும் வந்துட்டேன் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றது இல்லாமல் அடுத்த தலைமுறைகளும் இந்த இடத்துக்கு வரணும். இந்த இடம் வந்து எனக்கானது மட்டும் இல்லை அப்படின்றத நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டு எப்போவுமே வர்றதுக்கு தைரியமாக வரணும். ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த இடம் அப்படின்னு கிடையவே கிடையாது. அதை எல்லார் மத்தியிலையும் நான் நிரூபித்து எல்லாருமே எல்லாமே பெற்று சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட குறிக்கோளாக இருக்குது. திருப்பூரூர் ஒன்றியத்திலேயே ரொம்ப ஆக்டிவாக செயல்படுற ஒரு விமன் பஞ்சாயத்து தலைவராக நான் இருக்கிறேன். அதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு டிகிரி மட்டும்தான் முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா MSW, MA, இப்போ LLB ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்டோட அவங்க நீ பண்ணு உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தினால தான் இது எல்லாமே பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி எனக்கு ஒரு பயங்கர சப்போர்ட்டிவாக அவங்க இருக்காங்க. உன்னால் முடியும், நீ இறங்கி உன்னால் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல, அது என்னோடய ஹஸ்பண்ட் தான். அதனால தான் என்னால் ஃபீல்டுக்குள்ளே இறங்கி இவ்வளோ மக்கள் மத்தியில் என்னால் வேலை பார்க்க முடியுது, அதுவும் ஃப்ரீடமாக என்னால் வேலை பார்க்க முடியுது. ஒரு சில ஹஸ்பண்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இதெல்லாம் போய் பண்ணக்கூடாது, ஃபீல்டுக்குள்ளெல்லாம் போய் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஃபுல் ஃப்ரீடம் உனக்கு. இந்த 5 வருஷம் உனக்கானது. இந்த சீட் வந்து உன்னோடது, உன்னை தவிர இதில் யாருமே உட்காரக்கூடாது. நீ தான் டிசிஷன் எடுக்கணும், இந்த பஞ்சாயத்துக்கு என்ன வேணும் வேணாம் அப்படின்றத நீ முடிவெடுத்து நீ எது வேணும்னாலும் பண்ணு. சில தவறுகள் வரும், அந்த தவறுகளை நீயே கற்றுக்கணும். பின்னாடி நான் இருப்பேன் சொல்லி தருவேன்னு நீ எதிர்பார்க்கக்கூடாது. எல்லா விஷயங்கள்லையும் நீ வந்து கற்றுட்டு செய், தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கணவர்கள் எல்லா மனைவிகளுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த தலைவர் பதவி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பதவிகளை வந்து பெண்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.